மாண்புமிகு கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், நாளைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய மேலாண் உத்தரவுக்கு இணங்க சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற மாணவிக்கு நடந்த பாலியல் வன்கொடுமையை கண்டித்து தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அறிவித்து, முறையாக நாங்கள் அதற்கு அறிவித்த உடனேயே மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரிடத்தில் அனுமதி கடிதம் கொடுத்திருந்தோம். நேற்று இரவு சுமார் 8 மணி அளவில் அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி மறுக்கப்படுவதாக காவல்துறை கடிதம் கொடுத்தார்கள். இருந்தாலும் மற்ற மாவட்டங்களிலெல்லாம் ஆர்ப்பாட்டம் முடிந்த பிறகு நிர்வாகிகளை கைது செய்து மண்டபத்திற்கு அழைத்து சென்றார்கள். ஆனால் கரூர் மாவட்டத்தில் உள்ள ஆர்ப்பாட்டத்துக்கு உள்ளே வர்றதுக்கு முன்னாடியே தடுத்துட்டாங்க. உள்ளே வந்து மைக்கு கிடையாது, மைக்கு வச்சுருந்த செட்டை உள்ள லாரி வண்டியை கூட உள்ளே விடல. நிர்வாகிகளை அங்கங்கேயே தடுத்துட்டாங்க. ஏன்னா இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு நிர்வாகிகள் வரக்கூடாதுங்கிறதுக்காகவே நாங்கள் அந்த அரசு அனுமதித்த ஆர்ப்பாட்டம் நடத்தக்கூடிய இடத்துல அந்த வேன் நிறுத்தணும், மைக்கு வச்சுருந்த ஆரன் வச்சுருந்த வேனை நிறுத்தலாம்னு சொன்னால் அதுக்கு முன்னாடியே போலீஸ் வேன் அங்கே ரெடியாக இருக்குது. 5 நிமிஷம் கூட இல்லை, தள்ளு முள்ளுதான் ஆச்சு. எந்த கண்டன குரலும் எழுப்ப முடியல. எல்லாத்தையும் குண்டு கட்ட தூக்கி போட்டு கொண்டு வந்து மண்டபத்தில் அடைச்சிட்டாங்க. இன்றைக்கி ஒரு நாள் முழுவதும் நாங்கள் இங்கே இருந்திருக்கிறோம். ஏனென்று சொன்னால் தமிழகத்தில் கடந்த 4 ஆண்டுகளாக விடியா திமுக அரசு ஆட்சியில் இருக்கிறது. சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்து கொண்டிருக்கிறது. பெண்களுக்கு பாதுகாப்பில்லை, குழந்தைகளுக்கு பாதுகாப்பில்லை, பள்ளி மாணவிகளுக்கு பாதுகாப்பில்லாத ஒரு சூழ்நிலை நிலவுகிறது. போதைப் பொருட்கள் தாராளமாக மாணவர்களிலே புழங்கி கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் எடுத்து சொல்லுகின்ற வகையில், கண்டிக்கின்ற வகையில் எங்களுடைய முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அறிக்கைகள் வாயிலாக பல்வேறு கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார். அந்த வகையில் இப்பொழுது நடந்த அண்ணா பல்கலைக்கழகம் என்பது உலக அளவில் ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு பல்கலைக்கழகம். அந்த பல்கலைக்கழகத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருப்பது என்பது தமிழகத்திற்கு ஒரு தலைக்குனிவை ஏற்படுத்தி இருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த வழக்கை உயர்நீதிமன்றம் தானாகவே எடுத்து விசாரித்து தமிழக அரசிற்கு 25 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து அந்த அபராத தொகையை பாதிக்கப்பட்ட மாணவிக்கு கொடுக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார். இந்த விடிய ஆட்சியில் காவல்துறை சிட்டி கமிஷனர் ஒரு அறிக்கை ஒரு தகவலை சொல்லுகிறார். பேட்டி கொடுக்கும் பொழுது ஸ்டாலின் அமைச்சரவையில் இருக்கக்கூடிய அமைச்சர் ஒரு தகவலை சொல்லுகிறார், இன்னொரு அமைச்சர் ஒரு தகவலை சொல்லுகிறார். அரசாங்கம் நடக்கிறதா இல்லையா என்பது கூட தெரியவில்லை. அந்த அளவிற்கான முரண்பட்ட தகவல்களை கூறிக்கொண்டிருக்கிறார்கள். அதையெல்லாம் கண்டிக்கின்ற வகையில் இன்று தமிழகம் முழுவதும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அண்ணன் எடப்பாடியார் அவருடைய உத்தரவுக்கு இணங்க கண்டன ஆர்ப்பாட்டம் மிக எழுச்சியாக நடந்து முடிந்திருக்கிறது. இந்த விடியா திமுக அரசு பொய்யை சொல்லி மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்த அரசை வீட்டுக்கு அனுப்புகின்ற முதல் நடவடிக்கையாக இந்த ஆர்ப்பாட்டம் மிக பெரிய அளவில் கழக நிர்வாகிகளிடத்தில் மிகப்பெரிய ஒரு எழுச்சியை ஏற்படுத்தி அந்த ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கிறது என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். இல்லை, அது கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்தது, மறுபடியும் கொடுத்துட்டாங்க. சாப்பாடு கொண்டு வந்தால் உள்ள உடம்பு நினைக்கிறாங்க. சாப்பாடு கூட கொடுக்கறதுக்கான அங்கே தலைமையிலேருந்து என்ன வருதோ அதுபடி தான் காவல்துறை நடந்துக்கிட்டு இருக்குது. அதே போல் யார் அந்த சார் அப்படிங்கிற ஒரு போஸ்ட் ஒட்டணும். அதில் ஒன்றும் பெரிய தவறாக இல்லை. அரசாங்கத்தை பற்றியெல்லாம் எதுவுமே இல்லை. ஏனென்று சொன்னால் அந்த பாதிக்கப்பட்ட மாணவி கொடுத்த அந்த எஃப்ஐஆர் கொடுக்கும் பொழுது, கம்ப்ளைண்ட் கொடுக்கும் பொழுது அந்த வார்த்தைகள் வந்ததாக தகவல் வந்தது. அந்த வச்சு ஒரு போஸ்ட் ஒட்டியிருந்தோம். வெடிய காவல்துறை அந்த போஸ்ட் பூரா கிழிச்சிட்டாங்க. இந்த அரசாங்க விடியா திமுக அரசாங்கத்தில் காவல்துறை செய்கிற வேலை எதுனே இல்லை, எல்லா வேலையும் செய்கிறாங்க. ஆனால் நேற்று இரவு வேற ஒரு போஸ்ட் ஒட்டியிருக்கிறாங்க. அதுக்கு மட்டும் அனுமதி உண்டாம். எங்கள் போஸ்ட் அத்தனையும் மாவட்டம் முழுவதும் காவல்துறை நைட்டு முழுக்க அதான் வேலை பார்த்தாங்க.
அதனால தான் நான் இன்னைக்கு வந்து 2 போஸ்ட்டை என் முன்னிலையில் நாங்கள் ஒட்டியிருக்கிறோம். திருப்பி அந்த போஸ்ட்டுகளை நாங்கள் கிழிப்போம், இல்லைன்னா அது மேலே வேற போஸ்ட் ஒட்டுவோம். தடுத்தால் அதுக்கு நாங்கள் எதையும் சந்திக்கிறதுக்கு நாங்கள் தயார். ஏன்னு சொன்னால் நாங்கள் ஒன்றும் அராஜகத்துக்கு போகல. ஆளுங்கட்சியாக இருந்தால் எதிர்கட்சி கேள்வி கேட்கத்தான் செய்யும். அதை பொறுத்துக்க முடியாத இந்த ஒரு அரசாங்கம், நான் எடப்பாடியார் அவர்கள் பல முறை பல நேரங்களில் எதிர்கட்சி பணியை சிறப்பாக பணியாற்றி இருக்கிறார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கானை